நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் காண இருப்பது செவ்வாய் பெயர்ச்சி பலன். அடுத்து வரக்கூடிய ஒரு 45 நாட்கள் செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்வார். முதலில் செவ்வாய் பகவானை பற்றி அறிவோம். செவ்வாய் யுத்த கிரகம், வீரம், பூமி நிலத்துக்கு அதிபதி. கல்வி கிரகம் வீட்டில், அறிவு கிரகம் வீட்டில், இரட்டை உருவம், இரட்டை முகம் கொண்ட வீட்டில், உபய காற்று போத ராசியில் யுத்த கிரகம், போருக்கான கிரகம் செவ்வாய் பகவான் அடுத்த 45 நாட்கள் சஞ்சாரம் செய்வார். குருவை போல் சனியை போல் செவ்வாய்க்கும் 3 பார்வைகள் உண்டு. செவ்வாயும் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 3 வீடுகளை பார்வை செய்வார். செவ்வாய் நிற்கக்கூடிய வீடு ஒரு யுத்தமாகத்தான் இருக்கும், சண்டையாக தான் இருக்கும். அந்த இடத்துல பிரச்சனை தான் கொடுக்கும். ஆனால் செவ்வாய் பார்க்கக்கூடிய வீடு சொத்து, வளர்ச்சியை கொடுக்கும், ஒரு நிம்மதியை கொடுக்கும். நியாயமாக கிடைக்க வேண்டியதை செவ்வாய் பார்வை செய்யக்கூடிய வீடு அதன் வழி பெற்றுத்தரும். நம்முடைய பதிவினுடைய தலைப்பில் பார்த்தா தெரியும், அள்ளி கொடுக்கும் அங்காரகன். இந்த அங்காரகன் அள்ளி கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் செவ்வாய் அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம் தான். ஒருவருக்கு பிரச்சனைன்னு வரும்போது முதல்ல நாடுறது யார் அப்படின்னா காவல்துறை தான். முதல்ல காவல் நிலையம் தான் செல்வோம். அதற்கு அடுத்தது தான் கோர்ட்டு. அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, அல்லது அடுத்தவர் எதிரியாக இருந்தாலும் சரி, நம்முடைய சொத்துக்களை அபகரிக்க நினைத்தால் பார்த்தீங்கன்னா பத்திர ரீதியாக காவல் நிலையம், கோர்ட்டுக்கு சென்றால் கண்டிப்பாக நியாயம், நீதி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அதை பெற்றுத்தரக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் தான். கடன் வாங்கி வீடு கட்டுறது, கடன் வாங்கி வண்டி வாங்கிறது, கடன் வாங்கி வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்கள் வாங்கிறது, கடன் வாங்கி ஒருவர் தன்னுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கி கொள்கிறார் என்றால் அதற்கு செவ்வாய் தான் காரணம். கடன் வாங்கணும், கடன் வாங்கிறதுக்கான யோகம் இருக்கா அப்படின்னா அதுக்கு செவ்வாய் தான் காரணம். செவ்வாய் சுய ஜாதகத்தில் நன்றாக இருந்தார் என்றால் அந்த ஜாதகன் எதையும் தாங்கும் இதயம் கொண்டவராக, நல்லா திறமைசாலியாக, தைரியம் உள்ளவராக அந்த ஜாதகன் செயல்படுவார். செவ்வாய் பலம் இழந்து செவ்வாய் கெட்டு போயிட்டார் என்றால் அந்த ஜாதகனுடைய வாழ்க்கையில் எல்லாமே பிரச்சனைக்குரியதாக வரும். அதாவது செவ்வாய் வக்கரமாயிட்டார் அப்படின்னா நிலம், சொத்து சார்ந்து எதிரிகள் அபகரிக்க நினைப்பாங்க. கோர்ட்டு கேஸு, வழக்கு வில்லங்கம், இப்படி சட்ட சிக்கலில் அந்த ஜாதகன் போய் மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் பெண்களுடைய சொத்துக்கள் கிடைக்கும். அதாவது பாட்டி வழியில், அம்மா வழியில், மனைவி வழியில் செவ்வாய் சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் பெண்கள் வழி சொத்துக்கள் அனுபவிக்கலாம். மகரம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். அள்ளி கொடுக்கும் அங்காரகன். கடந்த 4.5 மாத காலமாக மகர ராசி அன்பர்களுக்கு செவ்வாயுடைய சஞ்சார நிலை சரியில்லை. அதாவது 3வது வீட்டிலிருந்து 4ஆம் இடம், 5ஆம் இடம் சனியுடைய பார்வையில் செவ்வாய் செல்லும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கோ அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கோ அதிகமான மருத்துவ செலவுகள், உடல் உபாதைகள், பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மகர ராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதை விட உங்கள் பிள்ளைகளுக்கு தான் அதிகமான பிரச்சனைகள், தொந்தரவுகளை கொடுக்கும். கடந்த 1.5 மாத காலமாக 5வது வீட்டிலே செவ்வாய் பகவான் செல்லும்போது உங்கள் குழந்தைகளுக்கு தான் நோய் நொடி, மருத்துவ செலவு, தொல்லை, தொந்தரவுகள் கூடுதலாக இருந்திருக்கும். அடுத்த 1.5 மாத காலம் 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்திலே கோச்சாரத்தில் செவ்வாய் பகவான் செல்வது மகர ராசி என்பதற்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். 6வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது எதிரிகளே இருக்க மாட்டாங்க. எதிரிகள் இருந்தாலும் உங்களுக்கு நண்பர்கள் ஆவாங்க.
இப்போ வந்து உங்கள் குழந்தைகள் உடல் ஆரோக்கியமும், உங்களுடைய உடல் ஆரோக்கியமும், குடும்ப நபர்களுடைய உடல் ஆரோக்கியமும் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். 6வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது மகர ராசி என்பர்கள் கடன் இருந்தால் கடனை கொடுத்து அடைக்கலாம். கடன் வந்து தீரும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள், வேலை கிடைக்கல, வேலை என்ன கிடைக்கல, சம்பளம் வரல, பதவி உயர்வு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அடுத்த 1.5 மாதம் அதுக்கெல்லாம் நீங்கள் முயற்சி செய்யலாம். கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வேலையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். மகர ராசிக்கு 6வது வீட்டிலே செவ்வாய் புகான் செல்லும்போது கண்டிப்பாக வந்து 2 தொழில், 2 வேலை, 2 வருமானம், 2 சம்பாத்தியம் பெறக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக மிகச் சிறப்பாக இருக்கும். விவசாயம், மண், நிலம், பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. 6ஆம் வீட்டில் செவ்வாய் செல்லும்போது 2 வருமானத்திற்கு வழியை உண்டு பண்ணும். அதே மாதிரி கமிஷன், தரகு, புரோக்கர் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் புரோக்கர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்த 1.5 மாதம் அதிகமான வீட்டு மனம் வைப்பீங்க, அதிகமான கமிஷன் வாங்குவீங்க. அதுக்கெல்லாம் வந்து செவ்வாய் வந்து முழுமையாக உங்களுக்கு யோகம் செய்கிறார். கோர்ட்டில் கேஸு நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா, இதே சொத்துக்கள் சார்ந்து கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் முழுமையாக தீரும். அதே மாதிரி சொத்து பத்திரங்களை வைத்து கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனை கட்டிட்டு சொத்து பத்திரங்களை வாங்கிடலாம். 6வது வீட்டிலே செவ்வாய் புகான் செல்லும்போது உறவினர்களிடத்தில், மாமன் மச்சனங்களிடத்தில் சிலருக்கு வந்து ஆகாமல் போயிடும். ஏன்னா இயற்கையாகவே மகர ராசி, மகர லக்ன நண்பர்களுக்கு மாமன் மச்சனங்களிடத்தில் பகை விரோதம் கூடுதலாகவே இருக்கும். ஏன்னா அது வந்து புதனுடைய வீடு. புதன் வீட்டில் செவ்வாய் செல்லும்போது உறவினர்களிடத்தில், மாமன் மச்சனங்களிடத்தில் கொஞ்சம் வந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. இதை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துங்க. செவ்வாய் வந்து பெயர்ச்சியான உடனே அவர் வந்து யோகத்தை தான் செய்வார். அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதத்திலும், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதத்திலும், புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் செல்லக்கூடிய காலகட்டம் தான் உங்களுக்கு வந்து பிரச்சனையை உண்டு பண்ணும். ஏன்னா குரு வந்து உங்களுக்கு 12, 3ஆம் வீட்டு அதிபதி. உங்கள் ராசியில் குரு வந்து நீசமாக கூடியவர். அப்போ வந்து அதாவது செவ்வாய் பயிற்சியில் ஒரு 35 நாட்களுக்கு மேல் செவ்வாய் வந்து குரு நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய காலகட்டத்தில் மகர ராசி அன்பர்கள் உங்கள் பிள்ளைகளை அடிக்கிறது, திட்டுறது, சாபம்ன்றது இதெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி உங்கள் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும். குரு நட்சத்திரத்தில் எந்த கிரகம் சென்றாலும் மகர ராசி, மகர லக்ன நண்பர்களுக்கு பிரச்சனை வந்து கூடுதலாக இருக்கும். பகை, விரோதம், எதிர்ப்பு, ஊரை சுற்றி கடன் வாங்கிட்டு கடன் கொடுக்க முடியாமல் ஊரேகள் நாடைகள்னு ஒரு அசிங்க அவமானப்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் மகர ராசி, மகர லக்ன நண்பர்களுக்கு குரு நட்சத்திரத்தில் எந்த கிரகம் நின்றாலும் உங்களுக்கும் அசிங்க அவமானம் உண்டு, உங்கள் குழந்தைகளுக்கும் அசிங்க அவமானம் உண்டு. மகர ராசிக்கு 6வது வீட்டிலே செவ்வாய் நின்று 9வது வீட்டை 4ஆம் பறையால் பரிசுகிறார். இப்போ வந்து உங்கள் தந்தையார் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி வீடு கட்டலாம், கடன் வாங்கி 2 வீலரோ 4 வீலரோ வண்டி வாங்கலாம், கடன் வாங்கி சொத்து வாங்கலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. செவ்வாய் பார்வையில் 9ஆம் இடம் இருக்கும்போது கோவிலுக்காக, கோவில் கட்டுமானத்திற்காக, கோவில் திருப்பணிக்காக, திருவிழாவுக்காக நீங்கள் வந்து பணங்காசு கொடுக்குற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். 6வது வீட்டிலே செவ்வாய் நின்று 9வது வீட்டை பார்வை செய்யும்போது ஆன்மீக திருப்பணிகள் சார்ந்து மகர ராசி, மகர லக்ன நண்பர்களுக்கு பயணங்களும் உண்டு, பணச்செலவுகளும் உண்டு. செவ்வாய் பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை 12வது வீட்டின் மேல் விழுகிறது. தேவையில்லாமல் விரைய செலவுகள் குறையும். நீங்கள் வந்து வீடு கட்டலாம், வீட்டு மனையோ விவசாய நிலமோ 2 வீலரோ 4 வீலரோ வண்டி வாகனங்கள் வாங்கலாம். வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்கள் எதிர்கால தேவைக்கு பணங்காசு செலவழிப்பீங்க. அது வந்து விரயம் கிடையாது. 12வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது பார்த்தீங்கன்னா
பகல் டியூட்டி பார்க்கக்கூடியவர்கள் இரவு டியூட்டி பார்க்குற மாதிரி, இரவு கண் விழித்து வேலை பார்க்குற மாதிரி அடுத்த 1.5 மாதம் உங்களுக்கு ஏற்படும். வேலை சார்ந்து, படிப்பு சார்ந்து, வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்து முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம். உங்களுடைய பயண போக்குவரத்து ஆன்மீக சார்ந்தா இருக்கலாம், சுற்றுலா சார்ந்தா இருக்கலாம். உங்களுடைய பயண போக்குவரத்து இந்த காலகட்டம் மகர ராசிக்கு இனிதாக முடியும். செவ்வாய் புகனுடைய 8ஆம் பார்வை மகர ராசியின் மேல் விழுகிறது. பார்த்தீங்கன்னா 6வது வீட்டிலிருந்து ஜென்ம ராசியை செவ்வாய் பார்வை செய்யும்போது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். செய்கின்ற வேலை, தொழில், உத்தியோக ரீதியாக நல்ல பணம் சம்பாதிப்பீங்க, நல்ல லாபம் சம்பாதிப்பீங்க. இந்த காலகட்டம் மகர ராசிக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பை செவ்வாய் புகான்னு கொடுக்குறார். ஜென்ம ராசியை செவ்வாய் 8ஆம் பார்வையால் பார்வை செய்யும்போது நீங்கள் மறைமுகமாக, ரகசியமாக சில கெட்ட விஷயங்களில் ஈடுபடுவீங்க. அது மது, மங்கை, சூது இந்த மாதிரியான கெட்ட விஷயங்களும் கெட்ட பழக்க வழக்கங்களும் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மகர ராசி, மகர லக்ன நண்பர்கள் அறிந்து புரிந்து செயல்படுங்க. நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.